இப்போலாம் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலே போதும், அதை வச்சு என்ன ரெசிபி பண்ணலாங்க தோணுது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். வீட்டில் நேந்திரம் பழம் நல்லா பழுத்திருந்தது. நாளைக்கெலாம் வச்சா இன்னுமே பழுத்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் தேடி ஃபைனலாக ஒரு ரெசிபியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக நட்ஸு, தேங்காய் துருவல், இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாமே சேர்த்து நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி நானுமே சாப்பிட்டதில்லை. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்குமே தெரியல. ஸோ எல்லாத்தையுமே போட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு பழத்தை வச்சு ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்தால் வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பழத்தோட தோல் நல்லா பீல் பண்ணிவிட்டு நடுவில் கீரல் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலை அதுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானாவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா உருட்டி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இதோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்தது. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. பட் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஒரு மாதிரி கொலன்ட்டு ஏன்டா இதை செஞ்சோமோன்றதான் ஃபீல் ஆச்சு. இதோட ஸ்டஃபிங் மட்டும் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு தான் இது பிடிக்கல. ஆனால் என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். இவ்வளோ நேரம் நின்று செஞ்சதுக்கு இவனாவது சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.